அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்ககம் நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச, தேசிய மற்றும் தென் மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவுக்கு விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்பை நிகழ்த்தினார். கவர்னர் கைலாஸ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் விளையாட்டுத்துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 10,000 ஊதியம் தற்பொழுது ரூபாய் 50,000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் வீரர்கள் பண தட்டுப்பாடு காரணமாக சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு அரசு நிதியிலேயே தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு திடல்களை மேம்படுத்த ரூபாய் 200 கோடி வழங்குவதாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் IT பார்க் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் சுமார் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கித்தர தேர்தல் காலங்களில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா ரூபாய் 1000 வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோரில் தாயாரின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என அறிவித்தார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம் MLA, அரசு செயலர் கிருஷ்ணமோகன், விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். ஒரு முக்கியத்துவம் கிடைக்கலன்றது பல ஆண்டுகளாக முன்னே இருந்த ஒரு எண்ணம், இளைஞர்கள் வந்த ஒரு எண்ணம், நமக்கு அந்த எண்ணம், அரசுக்கு அந்த எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இப்போ விளையாட்டுத்துறையை தனி துறையாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தனி துறையாக கொண்டு வந்த பிறகு இப்போ என்ன செயல்பாடு இருக்கிறது பார்க்கலாம். முதல்ல கோச்சஸுக்கு 10,000 ரூபா, 20,000, 5,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 50,000 கொடுக்குறோம். கோச்சஸ் கொடுக்கணும் 10,000 விளையாட்டு வேலை செய்வதற்கு மதிப்பாங்க அவங்கள. இப்போ அவங்க 50,000 உயர்த்தி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த பயிற்சியாளருக்கு இப்போ அது பெரிய உற்சாகம் அது அவங்களுக்கு. நம்ம இன்னும் நல்லா செய்யணும், விளையணும், நம்ம எதை சார்ந்திருக்கணும், எந்த விளையாட்டு சார்ந்து இருக்கணுமோ அந்த விளையாட்டு இன்னும் வீரர்களை கொண்டு வரணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இப்போது ஏற்படுகிறது. ஒரு சோர்ந்து இருந்தாங்க, கோச்சஸ்லாம் பயிற்சியாளர் சோர்ந்து இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் புதிய தெம்பு அவங்களுக்கு. நம்ம 50,000 கொடுத்துருக்காங்க, நம்ம செய்யணும், பணியாற்றணும் அப்படின்னு சொல்லுவது. அதுமாதிரி அவங்க பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கும் சம்பந்தம் உயர்த்தி கொடுத்த நடவடிக்கை எடுத்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம நினைக்கின்ற மாதிரி விளையாட்டில் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் அதிகமாக பங்கு கொண்டு பதக்கங்களை வென்று வருவார்கள். நம்ம பூச்சேரிக்கு பெருமை சேர்ப்பது நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ இருக்காங்க, இப்போ நிறைய வராங்க. எனக்கு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பேர் பல மாநிலங்களுக்கு சென்று பல நாடுகளுக்கு சென்று தேசிய அளவில் பங்கு கொண்டு வெற்றி பெற்று பதக்கங்கள் இவ்வளோ பேர் வாங்கிட்டு வராங்க, பிள்ளைங்க வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு என்பது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு சங்கம் சொன்ன அவங்களுக்கு பெரிய சங்கம் இருந்தது. போகிறதுக்கு காசு இருக்காது, பணம் இருக்காது. ஒவ்வொரு சங்கமும் ஒரு அசோசியேஷன் அவங்க அனுப்புவாங்க.
அந்த பிள்ளைங்க தாள் எடுத்துருவாங்க. என்னென்னு கேட்டால் ஜார்க்கண்ட் போவோம், அடிக்கடி ஜார்க்கண்ட் நார்த் இந்தியா அந்த வடக்கு பக்கத்தில் போகும்போது வடமாநில ரெண்டாவது பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாலை குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு போகிறது சிரமமாக இருக்கும், பெற்றோரும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அது அவ்வளோ சரியாக இருக்காது. தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம், ஆனால் இப்பொழுது அதுக்கு தனி நிதி ஒதுக்கி அதுக்காக பணத்தை ஒதுக்கி எந்தெந்த வீரர்கள்லாம் வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்கின்றார்களோ அவருக்கு அந்த நிதி முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதுக்கு நிதி ஒதுக்கி தனியாக கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிவித்துக்கணும். அமைச்சர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக யாருக்கும் அவங்க நிற்கக்கூடாது. அந்த நம்முடைய அரசுடைய நிதியிலேயே அவர்கள் செல்ல வேண்டும், பதவிகளை வேண்டும். அது நம்முடைய புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கிற புதிய மாநிலம். நீங்கள் பாருங்கள், இப்போ நம்முடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேர் எங்கே இருக்காங்க பாருங்கள். இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா போட்டால் எல்லோருக்கும் ஆச்சரியம் வரும். உலக கோப்பையாக வென்று வந்தாங்கன்னா ஒரே மகிழ்ச்சி, நம்ம நாட்டுக்கு பெருமை. ஹாக்கி இது மாதிரி ஒவ்வொரு விளையாட்டிலும் நம்முடைய பதக்கங்கள் பெற்று வரும்போது நம்ம நாட்டிற்கு வெளிநாடுகளுக்கு சென்று நம்முடைய போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறணும் நமக்கு பெருமை. அதே போன்று நம்முடைய புதுச்சேரி சார்ந்த விளையாட்டு வீரர்கள் பல விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற்று வருவது நமக்கு மிகுந்த பெருமை சேர்க்கிற ஒன்றாக இருக்கின்றது. ஒரு சிறிய மாநிலத்தில் இந்த அளவு வராங்க அப்படின்னும்போது நமக்கு பெரிய அளவு நமக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது, பெருமை சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு விளையாட்டு திறன் நிறைய வேணும். கிராமத்திலே வயல்வெளியெல்லாம் விளையாட்டு வந்த போகிறோம், அந்த வயல்வெளியில் விளையாட பிள்ளைங்களும் பிரச்சனை தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் வசதியான ஒரு வாய்ப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம மாண்பு மத்திய அமைச்சர் வந்தபொழுது அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க 200 கோடி ரூபா உங்களுக்கு இந்த விளையாட்டு திறன்களை மேம்படுத்துவதற்கு நம்ம புதிய மாநிலத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் அந்த நிதி கிடைத்து இருக்கிறது. அதாவது இன்னும் நிறைய அதிகமான விளையாட்டு திறனை கிராமங்களில் உருவாக்கி கொடுக்க முடியும். குறிப்பாக வில்லியனூர் போன்ற பகுதிகள், திருப்பனூர் போன்ற பகுதிகள், மதுரைப்பட்டு, பாகூர் இங்கெல்லாம் இன்னும் பெரிய விளையாட்டு திறன் கொண்டு வந்தால் இன்னும் பல விளையாட்டு இளைஞர்கள் பங்கு கொண்டு பல விளையாட்டுகளில் வென்று வருவார்கள் நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது கூட நம்முடைய அரசு பொறுப்பேற்று பல உள் விளையாட்டரங்களை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. பாகூரில் ஒரு விளையாட்டரங்கம் கட்டி திறந்துருக்கணும். கதிராமத்தில் பள்ளியில் ஒரு நல்ல உள் விளையாட்டரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. ஒரு 13 கோடி ரூபாய் அளவுக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் அந்த பணிகள்லாம் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தால் இன்னும் நிறைய பதக்கங்கள் நமக்காக பெற்று தருவார்கள். ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா நடத்தி வரும் போரால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகின்றது. நாடு முழுவதும் பெங்களூர், மும்பை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வணிக சிலிண்டர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்ட நிலையில் முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான புதுச்சேரியிலும் மத்திய அரசு உத்தரவின்படி வணிக சிலிண்டரின் விநியோகம் இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 750 ஹோட்டல்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஹோட்டல்கள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகின்றது. அதேபோல் இன்றிலிருந்து முக்கிய பல ஹோட்டல்களில் உணவு வகைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதிய உணவிற்கு ஒரு கூட்டு அல்லது பொரியல் மட்டுமே உணவாக பரிமாறப்படுகின்றது. 99% உணவகங்கள் முழுமையாக கேஸ் சிலிண்டர் மட்டுமே நம்பி செயல்படுவதன் காரணமாக உணவு சமைப்பதற்கு மாற்று வழிகள் செயல்படுத்த முடியாது என்கிற நிலையில் புதுச்சேரியில் நாளை முழுவதும் ஹோட்டல்கள் முழுமையாக முடங்கும் என புதுச்சேரி மாநில ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும், ஹோட்டல் தொழிலை நம்பி இருக்கும் 20,000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வந்தபொழுது புதுச்சேரியை சுற்றுலாவில் முன்னேற்றுவதாக கூறிய நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாடு புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய அடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. என் பேர் பாஸ்கருங்க. நான் பாண்டிச்சேரி ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரிங்க. நேற்று 8/3/2026 பாண்டிச்சேரியில் இண்டானி, ஹெச்பி, பாரத் எந்த சிலிண்டருமே சப்ளை இல்லை. நேற்றுலேருந்து இன்னைக்கு சப்ளை இல்லை. இதே நிலைமை நீடிச்சோம்னா நாளைக்கு நாளிலேருந்து எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண ஸ்டேஜ் வந்துடும். இன்னைக்கு பெங்களூரில் ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மெட்ராஸில் க்ளோஸ் பண்ண நியூஸ் பேப்பர் தான் பார்த்தது. சின்ன டீக்கல்ல ஆரம்பித்து பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு சிலிண்டர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில் 750-800 ஹோட்டல் மேலே பாண்டிச்சேரியில் இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரி டூரிஸ்ட் நம்மள பிளேஸ். வேர்ல்டு செகண்ட்
2 டூரிஸ்ட் பிளேஸ்ல பிரதமர் மோடி ஊரும் அறிவிச்சுட்டு போனாங்க. ஏன்னா எங்க டூரிஸ்ட் நம்ம ஏரியால சின்ன டீ கடை 15 ரூபா டீ சாப்பிட்ல இருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் சிலிண்டர் நம்பி தான் இருக்குது. நாளைக்கு எல்லா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடும், நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப இது நிலம் நீடிச்சா இன்னொரு 3 or 4 days டோட்டலா க்ளோஸ் ஆயிடும். டூரிஸ்ட் நம்பி வரவும் முடியாது இங்க. ஏன்னா எங்களுக்கு மத்திய அரசும் மத்திய பெட்ரோல் துறை அமைச்சரும் பாண்டிச்சேரி சிஎம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு 1500 2000 சிலிண்டர் பாண்டிச்சேரி தேவைப்படுது ஒரு நாளைக்கு கமர்ஷியல் சிலிண்டர். இது சப்போர்ட் பண்ணா பொதுமக்களுக்கும் ஒரு நல்லதா இருக்கும். எங்க ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் 20-25 பேர் ஸ்டாஃப் வேலை செய்யறாங்க. அவங்க எப்படி வேலை தருது? ஏன்னா கொரோனா 2019 வந்த மாதிரி அது மனிதனுக்கு வந்த கொரோனா, இது வியாபாரத்துக்கு வந்த கொரோனா மாதிரியே எங்களுக்கு ஃபீலிங்கா இருக்குது. ஏன்னா பெரிய கொரோனா மாதிரி எங்களுக்கு 2 நாளா மன உளைச்சலா இருக்குது. என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம இன்னைக்கு க்ளோஸ் பண்றதா நாளைக்கு க்ளோஸ் பண்றதா தெரியாம குழப்பத்திலே இருக்கிறோம். என்ன சொல்யூஷன் எங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போ சாப்பாடு எல்லாமே பாதிக்குது. இது தயவு செய்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இது ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணி எங்களுக்கு கமர்ஷியல் சிலிண்டர் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அது தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. புதுச்சேரி பாவன நகர் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பிரச்சனைகள், பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக ஐஜிவி பிரபாதேவி வீரராக கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பு, கல்வி மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பெண்கள் தங்களின் உரிமைகளை அறிந்து சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இதய மாற்றுத்திறனாளிகள் மாற்றத்திற்கான நலசங்கங்களின் கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் தலைவர் இளையராஜா, துணைத் தலைவர் வளர்மதி, பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன், பொருளாளர் கனிமொழி மற்றும் உறுப்பினர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டம் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து பயனுள்ள கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். தொகுதிக்குட்பட்ட ஆனந்தம் நகர் 2வது குறுக்கு வீதி மற்றும் கனிஷ்கா நகர் பகுதிகளில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆனந்தம் நகர் 2வது குறுக்கு வீதியில் 5,80,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைத்திடவும், கனிஷ்கா நகர் பகுதியில் 11,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியினையும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, செயற்பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்த டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1 சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்த டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்.
அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் இந்திராநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மாசி மாத 5ஆம் ஆண்டு திருவிழா ஞாயிற்றுக்கிழமை மாலை சன்னியாசிக்குப்பம் மயானத்தில் மயான கொள்ளை விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அங்காளம்மன் பாவாடராயன் காட்டினை வேடமிட்டு நவசக்தி அங்காளம்மன் வல்லாள கண்டனை கோட்டை அடித்துவிட்டு மாடவீதியாக நவசக்தி அங்காளம்மன் சிறப்பான அலங்காரத்தோடு மேலத்தாளங்களுடன் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை நவசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஊஞ்சல் உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் கல்பரம்பட்டு KBL டிரான்ஸ்போர்ட் பார்த்திபன் புஷ்பவள்ளி குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர். மற்றும் 5 நாள் உபயதாரர்களுக்கும் நன்கொடை அளித்த அன்பர்களுக்கும் அறங்காவலர் குழு சார்பாக சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் நிர்வாக குழு மற்றும் இந்திராநகர் சன்னியாசிக்குப்பம் கிராமவாசிகள், இளைஞர்கள், மாணவர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் சலவை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ரஜகுலத்தோர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வண்ணார் சமூகத்தின் ஜாதி பெயரை ரஜகுலம் என மாற்றிட வேண்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், வில்லியனூர், மணவெளி மற்றும் ஏம்பலம் தொகுதிகளில் புதிய சலவை துறைகள் கட்ட வேண்டும், சலவை துறைகளுக்கான வாடகை மற்றும் மின்சாரத்தை இலவசமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள TV நகர் மற்றும் காலப்பட்டு சலவை துறைகளை இடித்து புதிய கட்டடங்கள் அமைக்க வேண்டும், திருவோணை, கூனிச்சம்பட்டு, காட்டிரிக்குப்பம், முருங்கப்பாக்கம் மற்றும் மங்களம் பகுதிகளில் உள்ள சலவை துறைகளை புனரமைக்க வேண்டும், சலவை தொழிலாளர்களுக்கு இலவச மனைப்பட்டா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள சலவை துறைகளை குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச ரஜகுலத்தோர் நலசங்க மாநில தலைவர் T. ஆறுமுகம் தலைமையில் சலவை தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பணம், மது உள்ளிட்ட பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுகிறதா என்பதை தடுக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வாகனங்களுடன் சேர்த்து ரயில்களிலும் சோதனை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து சோதனை செய்தனர். அப்பொழுது புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு புறப்பட இருந்த பயணிகள் ரயிலில் ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் சூரத்குமார் தலைமையில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். சோதனையின் பொழுது ரயிலில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்த 2 பேக்குகள் போலீசாரின் கவனத்திற்கு வந்தது. சந்தேகத்தின் பேரில் அந்த பேக்குகளை திறந்து பார்த்தபொழுது சுமார் ரூபாய் 20,000 மதிப்புள்ள விலை உயர்ந்த மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மது பாட்டில்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த பேக்குகள் யாருடையது மற்றும் மது பாட்டில்களை ரயிலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் மகளிர் தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா உழவர்கரை தொகுதிக்குட்பட்டு மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் நடைபெற்றது. இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலர் IGV பிரபாதேவி தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினராக அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிறுவனர் IG வீரராகு, திமுக மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் சிறப்பு பரிசாக 10 மகளிர்களுக்கு கிரைண்டரும், 10 மகளிர்களுக்கு மிக்சி, 10 மகளிர்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் ஆகியவை வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மகளிர் தின விழாவை ஒட்டி விழாவில் கலந்து கொண்ட 1000 பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அனைவருக்கும் ரொக்க பணம், 1 கிலோ சர்க்கரை வழங்கி சிறப்பித்தனர். இதில் IG வீரராகு மகன் அருண் சர்மா, மேரி உழவர்கரை தொகுதி அறங்காவலர் குழு தெய்வீகன், திமுக பிரமுகர்கள் மதியழகன், ஜெரும் உட்பட அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதிமுக நியூ ஸ்டார் ஃபுட்பால் கிளப் இணைந்து நடத்தும் மாபெரும் கால்பந்து போட்டி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஐவர் கால்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 45 அணிகள் கலந்து கொண்டனர். இந்த கால்பந்து போட்டியை அதிமுக மாநில மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் மற்றும் மாநில கால்பந்தாட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஞானமொழி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பரபரப்பாக நடைபெற்ற இந்த கால்பந்தாட்ட போட்டியில் பிளேமேக்கர்ஸ் அணி முதல் பரிசையும், நியூ ஸ்டார் FC அணி 2வது பரிசையும், உப்பளம் கால்பந்து அணி 3வது பரிசையும் பெற்றனர். இந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்ற அணிக்கு 20,026 ரொக்க மற்றும் கோப்பைகளையும், 2ஆம் பரிசு பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் ரூபாய் 15,026 ரொக்க பரிசையும், 3வது பரிசு பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் 10,026 ரொக்கத்தையும், 4ஆம் பரிசு பெற்ற அணிக்கு கோப்பை மற்றும் 5,026 ரூபாய் ரொக்க பரிசையும் வழங்கி அந்த அணிகளை வாழ்த்தினர். வெளியூரிலிருந்து வந்து கலந்து கொண்ட வீரர்களுக்கு தங்கும் இடம் மற்றும் உணவை அதிமுக சார்பில் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அதிமுக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில துணை செயலாளர் MK கருணாநிதி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, தேசிங்கு, முகிலன், மார்டன், சேது, முகேஷ், கபிலன், ஓனசஸ், சிவா, மத்தியாஸ், அகஸ்டின், சஞ்சய் மற்றும் கால்பந்தாட்ட வீரர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பள்ளி இந்திரா நகர் வட்டம் 2இல் 2025-26 கல்வி ஆண்டிற்கான ஆண்டு விழா மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு நிகழ்வுடன் வட்ட துணை ஆய்வாளர் செல்வி அவர்களின் தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமி விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று முன் மழலையர் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்ச்சியை வட்ட துணை ஆய்வாளர் அவர்களுடன் சேர்ந்து நடத்தினர். மாணவர்கள் நடனம், நாடகம், பாடல், சிறப்புரைகள் போன்ற பல்சுவை நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்றனர். மேலும் தலைமை ஆசிரியர் விழாவில் உல்லாஸ் மூலம் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் திட்டம் குறித்து விழிப்புணர்வு உரையாற்றினர். விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் திலகம், சாரதா, பாக்கியஸ்ரீ, சக்தி பிரியா, சந்திர விமலி, கோபிநாத், தினேஷ், ஆனந்த்ராஜ், மணிமேகலை, விஜயலட்சுமி, சிவசங்கரி, சாமுண்டீஸ்வரி மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.